ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸில் டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு வேல்யூக்குமே அது என்ன என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் சொல்லணும்ல. இப்போ வந்து இதில் மொத்தம் 6 டேட்டா டைப்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் காமனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவாவில், பைத்தானில், சி++, அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் எது எடுத்துக்கிட்டாலுமே இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 6 தான் காமனாகவே இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இன்டீஜர் தான் ரொம்ப பேசிக்கான டேட்டா டைப், எல்லோரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இன்டீஜர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பேர்லேயே தெரிஞ்சிருப்பீங்க, அது வந்து ஹோல் நம்பர் சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் மேக்ஸில் வந்து -∞ to +∞ போட்டிங்கன்னா அதுதான் இன்டீஜர்ஸ். ஸோ சேம் லைக் ப்ரோக்ராமிங்லேயுமே -∞ சொல்லலாமா இல்லை +∞ சொல்லலாமா தெரியல, பட் ஹோல் நம்பர்ஸும் சொல்லிக்கலாம். ஸோ ஏன்னா இன்டீஜர்ஸ் வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ்லேயுமே லிமிட் இருக்கும். இப்போ ஜாவாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் ஒரு நம்பர்லேருந்து ப்ளஸ் அதே நம்பர் வரைக்குமே நமக்கு ஒரு லிமிட் சொல்லியிருக்கும். அது மாதிரி நம்ம ஸோ மைனஸ் நம்பர்ஸ்லேருந்து ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா. ஸோ -2 இருக்கலாம், +2 இருக்கலாம், -1,10,000 இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எழுதுறது தான். அண்ட் இது வந்து நம்ம ஐஎன்டின்னு சொல்லி நம்ம ஷார்ட் ஃபார்மாக தான் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லாம் டெசிமல் நம்பர்ஸ் வச்சு, இந்த டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்பர் எழுதணும்னா அதுதான் டெசிமல் நம்பர்ஸ் சொல்லுவோம். அப்படியே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃப்ளோட்டிங் சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.03, 3.678 அந்த மாதிரி நம்ம எழுதுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர் வச்சு. ஸோ இதுதான் ஃப்ளோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ பூலியன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஓகேங்களா. ஸோ ஒன்று இது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் சொல்லி எழுதுவோம். அதாவது 0s and 1s சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதே தான், இப்போ 0 ஆர் 1 சொல்லலாம், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லலாம், இவ்வளோ தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற சிங்கிள் டிஜிட் இல்லை லெட்டர் இல்லைனா சிம்பிள் எல்லாமே கேரக்டர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம்னா அதில் வந்து எல் அப்படின்றத மட்டும் தனியாக எழுதணும். இப்போ வெறும் எல் அப்படின்னு எழுதணும்னா அது ஒரு கேரக்டர். ஏ அப்படின்னு மட்டும் எழுதணும்னா அது ஒரு கேரக்டர். பி அப்படின்னு எழுதணும்னா அது ஒரு கேரக்டர். ஸோ இது எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து சிங்கிள் கொட்டேஷன் சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சிங்கிள் கொட்டேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேர்டு தான் ஸ்ட்ரிங் வச்சு சொல்லுவோம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்ன்றது ஒரு கேரக்டர், ஏன்ற கேரக்டர், என் ஒரு கேரக்டர், ஜி ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்லாம் நம்ம சேர்த்து எழுதுனோம்னா லாங்குவேஜ்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுதா, ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒரு வேர்டு தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேங்களா. அவ்வளோதான். அண்ட் நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை எழுதுவோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து STRன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரே. ஸோ இந்த டேட்டா டைப் வந்து ரொம்ப 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 முக்கியமான டேட்டா டைப் அலாங் சைடு ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கும் ரொம்ப முக்கியம் தான், அதை விட ரொம்ப முக்கியம்னா அரே. பிகாஸ் நீங்கள் அரேஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை DSAன்னு சொல்லி. அதெல்லாம் நிறைய அரே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அரே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அரே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அரேனா ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு அண்ட் இன்டீஜர், இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு எலமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒன்று அடுக்கி வைக்கிறது பேச அரே, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி அடுக்கி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுப்போம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம அந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம், ஓகேங்களா. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே ஒரே டேட்டா டைப்பில் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேம் சொல்லி ஒரு அரே க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரிங் அரே மட்டும் தான் வைக்கணும். பிகாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் நேம் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதில் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு இன்டீஜர், ஒரு பூலியன்லாம் நம்ம சேவ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா. அப்படி பண்ணோம்னா அது வந்து லிஸ்ட்டாக மாறிடும். ஸோ லிஸ்ட்டு வந்து நிறைய ப்ரோக்ராமிங் இல்லை, ஸோ நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு அரே மட்டும் பார்ப்போம். அரேன்றது ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதுவும் எல்லா எலமெண்ட்ஸும் சேம் டேட்டா டைப்பில் இருக்கணும். நம்ம பார்த்த எல்லா டேட்டா டைப்புமே இப்போ நம்ம ஒரு வாட்டி கோடிங்கில் போட்டு பார்த்தோம்னா, இப்போதைக்கு சாம்பிளுக்கு நான் பைத்தான் எடுத்திருக்கேன். அண்டு பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கும், அண்ட் ஜாவா டைப்ஸ் இருக்கும். நான் காமனாக இருக்கிறத உங்களுக்கு டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பைத்தானில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் பார்த்தோமா. ஸோ இன்டீஜரை இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -10 போட்டேன். ஸோ -10ன்றது என்னது, அது ஒரு இன்டீஜர் தானே. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ன்றது இந்த வேரியபிள் அண்ட் அந்த எக்ஸோட டேட்டா டைப்போட என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா நம்ம டைப்னு சொல்லி போடுவோம். அண்ட் அதை பிரிண்ட் பண்ணால் தான் நமக்கு பார்க்க முடியும். ஸோ அதனால் பிரிண்ட் போட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டிஜர்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு -7ன்றது இன்டிஜர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் ப்ளஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு பார்க்குறேன். ஸோ 1056 அப்படி ஏதாச்சும் போட்டு பார்க்குறேன். ரேண்டமாக போட்டிருக்கேன். இப்போ நான் அந்த ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி இன்டிஜர் தான் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா இது இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜராக நம்ம எப்படி எழுதணும், நம்ம கரெக்டாக பண்ணிடணும் சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் பார்ப்போம். ஸோ இங்கே பை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு வந்து நான் 3.14 சொல்லி வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ ரியல் பை மாதிரியே. அண்ட் இந்த இடத்துல நான் டைப் ஆஃப் பையனா பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம், ஃப்ளோட் அப்படின்றது டெசிமல் நம்பர் சொல்லி சொல்லிட்டோம். கரெக்டாக சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டும் சொல்லி வந்துருச்சு கரெக்டாக. இப்போ வந்து நம்ம பூலியன் சொல்லி பார்ப்போம். ஸோ பூலியன்னா என்ன, ட்ரூ அப்படி இல்லைனா ஃபால்ஸ். இங்கே வந்து நான் ரிசல்ட் அப்படி சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் டேட்டா டைப் என்னன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பூல் அப்படின்னு சொல்லிச்சு. பூல்னா ஒன்றும் இல்லை, பூலியன் தான் அர்த்தம். அண்ட் இப்போ நான் அந்த ட்ரூ எடுத்துருக்கீங்க, நான் ஃபால்ஸ் கொடுத்து பார்க்குறேன். இப்போ நான் திருப்பி ரிசல்ட்டை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திருப்பி பூலியன் தான் வருது. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ் பண்ண தான் பூலியனுக்குள்ள வருது. அது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஸ்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு வேர்டு இல்லைனா டெக்ஸ்ட்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபோன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஐஃபோன் சொல்லி நான் வச்சுட்டேன் ஸ்ட்ரிங்கை. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. ஸோ ஃபோனோட டேட்டா டைப் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரன் கொடுக்குறேன். பார்த்தோம்னா எஸ்டிஆர் சொல்லி வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு அரே. ஸோ இங்கே தான் ஒரு ட்ரிக்கியான ஒரு இது ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் அரேன்ற ஒன்றே கிடையாது. ஜாவா, C++ அதெல்லாம் இருக்கே தவிர நமக்கு பைத்தானில் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக லிஸ்ட்டுன்னு சொல்லி இருக்குது. நம்ம லிஸ்ட்டை அரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம அதுக்குள்ள தான் அதே டேட்டா தான் நம்ம குரூப்பாக ஸ்டோர் பண்ண போகிறோம். பட் லிஸ்ட்டில் வந்து வேறு டேட்டா டைப்பை நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். பட் ஒரே டேட்டா டைப்பை நம்ம சேர்த்து ஒரே ஒரு அரே கொண்டு போட்டோம்னா அது வந்து ஒரு அரே சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே நம்ம ஜாவாவில் போய் பண்ணோம்னா லிஸ்ட் இருக்காது அங்கெல்லாம். அங்கே வந்து நமக்கு வந்து அரே மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அரேன்னே படிச்சோம்னா லிஸ்ட்டுன்னு சொல்லி படிக்காதீங்க இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லி வரும். ஸோ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ நம்ம கேரக்டர் சொல்லி பார்க்கவே இல்லை. ஆனால் நம்ம கேரக்டர் சொல்லி படித்தோம் கரெக்டாக. ஏன்னா அதுவும் அதே ட்ரிக்கு தான். பிகாஸ் நம்மளுடைய பைத்தானில் வந்து கேரக்டர்ன்றது கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் C = S அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேங்களா? கேரக்டர் Sன்னு போடுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் Cன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணினாலும் நமக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி தான் வரும். பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா STR சொல்லி தான் வருது. பிகாஸ் நமக்கு வந்து பைத்தானில் கேரக்டர்ன்றதே கிடையாது. ஏன் கேரக்டர் அரே அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைத்தான் வந்து ஈஸியாக பண்ணணும்னு சொல்லி உருவாக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு டேட்டா டைப்ஸ்லாம் இன்டெப்த்தாக படிக்க முடியாது. இப்போ அதுவே நான் உங்களுக்கு ஜாவாவில் போய் போட்டு காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ CHAR தான் கேரக்டரோடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ கேரக்டர் C சிங்கிள் கொட்டேஷன் Sன்னு கொடுத்துட்டு நான் செமிகோலன் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து அப்படியே கேரக்டரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. சப்போஸ் இந்த ஃபார்மெட் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு யாரும் சொல்லி வரும். அப்படி இல்லைனா நமக்கு இந்த எஸ்ன்னு சொல்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம், இப்படி தான் நம்ம ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுவோம்.